ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ராகி மாவு வச்சு ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். இது ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்தலை. இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனியன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் ஒரு கேரட், ஒரு 5-6 பீன்ஸை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் உங்கள்கிட்ட எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் பத்தலைனா கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து ஒரு 250 to 300 ml வரும். இப்போ நான் அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு சைடு நல்லா பாயில் ஆகட்டும். இப்போது இதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ராகி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். ராகி மாவை டைரெக்டாக அதில் சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் இப்படி டைல்யூட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு 250 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இது கூட நம்ம டைல்யூட் பண்ணின ராகி மாவை சேர்த்துக்கலாம். இப்போது இது கொஞ்சம் திக்காக ஸ்டார்ட் ஆகும். அது வரை கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது திக்காகுது. இப்போ ஸ்டவ்வை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இப்போ இது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.